அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காபாவின் முன்னிலிருந்து விசேட இஃப்தார் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ நேரடியாக நீங்கள் பார்ப்பது காபத்துல்லாவிலே இஃப்தாரினுடைய அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காணொளி. இது நேரடி ஒளிபரப்பு, விசேட ஒளிபரப்பாக இது இருக்கிறது. இங்கே சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிகளே கலந்து சிறப்பிக்கின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உலகிலேயே மிக அதிகமான மக்கள் தொகையை கொண்டு ஏற்பாடு செய்யப்படுகின்ற அல்லது மக்கள் கலந்து கொள்கின்ற ஒரு இஃப்தார் அது காபத்துல்லாவிலே நடக்கின்ற இஃப்தாராக இருக்கிறது. அதற்கு பிறகு மதீனா முனவராவிலே இருக்கின்ற இஃப்தாராக இருக்கும். இந்த இஃப்தார் நிகழ்ச்சிகளே இன்றைக்கு சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் கலந்து சிறப்பிக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமாக இந்த இஃப்தாருடைய உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இஃப்தார் உணவு பல தொண்டு நிறுவனங்களினால் வழங்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நோன்பு காலங்களிலே சுமார் 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் அதிகமான உணவு பார்சல்கள் விநியோகிக்கப்படுகின்ற மிகவும் அற்புதமான ஒரு காட்சிக்குள் தான் உங்களையும் நான் அழைத்துச் செல்கின்றேன். இதோ நீங்கள் பார்க்கின்ற இந்த அமைப்புகளை பார்த்தால் ஒவ்வொருவரும் வரிசையாக இருந்து இங்கே அந்த நோன்பு திறப்பதற்கான அந்த கடைசி நிமிடங்களை துவா பிரார்த்தனையிலும் இன்னும் அவர்களுடைய தயாரிப்புகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். இதற்கிடையிலே சவுண்ட் சிஸ்டம் ஒழுங்காக வருகிறதா என்று நீங்கள் கட்டாயமாக கமெண்ட் செய்ய வேண்டும். ஏனென்றால் இங்கே நிறைய சத்தங்களுக்கு மத்தியிலே நான் பேசுகின்றேன். நான் பேசுகின்ற சத்தம் வருகிறதா என்று கட்டாயமாக கமெண்ட் செய்யுங்கள். மேற்கொண்டும் ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு இந்த காட்சியை காட்டியவனாக, சில விடங்களை பேசியவனாக இந்த விசேட இஃப்தார் நிகழ்ச்சியை உங்களோடும் பகிர்ந்து கொள்கின்றேன். இனி நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் இந்த பிரம்மாண்டமான இஃப்தார் நிகழ்ச்சி சுமார் 15,000 ஊழியர்களால் 15,000 தொண்டு செய்யக்கூடிய, அதாவது வாலண்டியர்ஸ் மற்றும் வேலை செய்யக்கூடியவர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிலே இந்த உணவுகளை பங்கெடுப்பவர்கள், துப்புரவு செய்யக்கூடியவர்கள், இந்த உணவுகளை கொண்டு வருபவர்கள், கொண்டு வரும் நிறுவனங்கள், இப்படியாக சுமார் 15,000 பேர் இந்த அமைப்பிலே இங்கே வேலை செய்துதான் இந்த மாபெரும் இஃப்தார் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு பல தொண்டு நிறுவனங்கள் இந்த இஃப்தார் பார்சல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எந்த தொண்டு நிறுவனங்கள் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கான உணவுகளை கொடுத்தாலும் அந்த உணவுகள் அரச கட்டுப்பாட்டின் கீழ், அரச அனுமதியுடன் அந்த உணவுகள் கொடுக்கப்பட வேண்டும். அரச அங்கீகாரம் பெற்ற அந்த விதிமுறைகளை அந்த நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த அடிப்படையிலே இஸ்லாமிக் அஃபேர்ஸ் ஆஃப் சவுதி என்கின்ற இந்த அமைச்சகம் இந்த விடயங்களை கையாள்கிறது. 2 ஹரமைன்களுக்கும் சொந்தமான நிர்வாகம் இந்த பொறுப்புகளையும் எடுத்துள்ளது. இப்படி மிக பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இதோ எனது இந்த பக்கத்திலே நீங்கள் பார்த்தால் பெண்கள் அதிகமாக இங்கே வந்திருக்கிறார்கள். பெண்களுக்கு அந்த பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பகுதி முழுக்கவுமே ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி. பள்ளிவாசல் முழுக்கவுமே நிரம்பி இருக்கிறது. இது வெளி வளாகம். இந்த வளாகத்தை சுற்றிய ஹோட்டல்கள் தான் இது. இந்த நட்சத்திர ஹோட்டல்கள், அதற்கு முன்னால் தான் இந்த ஹரம் எல்லை அமைந்திருக்கிறது. இதனை சூழ இங்கே குளிரூட்டப்பட்ட ஃபேன்கள் போடப்பட்டிருக்கிறது. வெயில் காலங்களிலே இந்த ஃபேன்கள் மிக முக்கிய ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது. சுமார் 1200 ஃபேன்கள் இந்த மக்காவிலும் மதீனாவிலும் இப்படியாக பொருத்தப்பட்டிருக்கிறது. இவைகள் சூடு காலங்களிலே குளிர் நீருடன் வீசி இந்த சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு குளிர் அமைப்பிலே இந்த ஃபேன்கள் செயல்படும். அந்த வகையிலே சுமார் 1200 ஃபேன்கள் 2 ஹரமைன்களிலுமே பொருத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். இங்கே மக்கள் மும்முரமாக இஃப்தாருடைய நிகழ்வுகளுக்காக காத்திருக்கிறார்கள். இதோ இஃப்தார் பார்சல்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல இங்கே அந்த பக்கமாக போலீசாரும் இந்த பாதைகளை சீர்படுத்தி கொண்டு அவர்கள் எந்தெந்த பக்கம் மக்கள் போக வேண்டும் என்பதை குறிப்பாக வழியனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதிகமானவர்கள் நோன்பு காலங்களிலே உம்ரா செய்ய வருவது இங்கே வழக்கம். அந்த வகையிலே ஹஜ்ஜுக்கு பின் அதிகமாக மக்கள் கூடும் ஒரு மாதமாக நோன்புடைய மாதம்தான் இருக்கும். அந்த நோன்புடைய மாதத்திலே ஒவ்வொரு நாளும் முதல் 20 நாள் வரைக்கும் சுமார் 10 தொடக்கம் 12 லட்சம் மக்கள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வருவார்கள். அது நோன்பு 20 கடந்தவுடன் சுமார் 20 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் செல்கின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த வருடம் கூட 27ஆம் நோன்பாகும் பொழுது 35 லட்சம் மக்கள் இங்கே ஒரு நாளைக்கு கூடியிருந்தார்கள்.
இந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய இந்த காபாவினுடைய வளாகத்திலே 25 லட்சம் பேர் ஒரே அடியாக உட்காரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்குரிய விஸ்தரிப்புகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே 25 லட்சம் பேரை ஒரே நேரத்திலே அவர்கள் வழிபடக்கூடிய வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய அமைப்பிலே இந்த விஸ்தரிப்புகள் நடந்திருக்கிறது. இதுதான் புதிய விஸ்தரிப்பு நடந்தது. இது சில வருடங்களுக்கு முன்தான் இந்த விஸ்தரிப்பு நிறைவு பெற்று மிக பிரமாண்டமான ஒரு விஸ்தரிப்பை இந்த பகுதியில் இந்த பகுதியிலே தொடங்கி அப்படியே சென்று இந்த பகுதி வரைக்குமான விஸ்தரிப்பு இங்கே நடந்திருக்கிறது. இதனால் மேலும் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் உட்காரக்கூடிய அந்த வசதிகள் இந்த விஸ்தரிப்பு மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. இப்படி மிக பிரம்மாண்டமான விஸ்தரிப்புகளை தான் இப்பொழுது செய்திருக்கிறார்கள். இந்த வருடம் சுமார் 4 மில்லியன் ஹஜ் யாத்திரிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு முன்னதாக கடைசி 10 அந்த 4 மில்லியனையும் தாண்டக்கூடிய ஒரு தொகை இங்கே உம்ரா மற்றும் தராவி தொழுகைகளுக்காக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதுக்கு பிறகு உலகத்தின் கவனத்தை ஈர்த்த இன்னொரு கட்டிடத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் உங்களோடு குறிப்பிட்டாக வேண்டும். அதுதான் இந்த கிளாக் டவர். இந்த பிரம்மாண்டமான கிளாக் டவர் உலக கவனத்தை ஈர்த்த ஒரு ஹோட்டல் கட்டிட தொகுதி மற்றும் கடை தொகுதிகள் இங்கே அமைந்திருக்கிறது. இது அரச கட்டடம், அரசினால் வகுப்பு செய்யப்பட்ட ஒரு கட்டிடமாக இருக்கிறது. அதன் வருமானங்கள் கூடுதலாகவே இந்த ஹரமைன்களுக்காக யாத்ரீகர்களுக்கு அவர்களுக்கு செலவழிப்பதற்காக பயன்படுகின்ற அளவுக்கு தான் இதை வகுப்பு செய்திருக்கிறார்கள். சுமார் 28 மீட்டர் உயரமான ஒரு துறை ஆக மேலே இருக்கிறது. 48 மீட்டர் சுற்றளவுள்ள மணிக்கூடு கோபுரம் அங்கே இருக்கிறது. மணிக்கூடு அந்த உலகத்திலேயே பெரிய மணிக்கூடாகவும் இது கருதப்படுகிறது. இப்படி ஆக பெரிய மணிக்கூடுகளை கொண்ட இந்த டவர் கிளாக் என்று சொல்லக்கூடிய இந்த ஹோட்டல் தொகுதிகள் இங்கே அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உல்லாச ஹோட்டல்கள் தான், அதாவது நட்சத்திர ஹோட்டல்கள் இங்கே அமைந்திருக்கிறது. நோன்பு காலங்களிலே அதி கூடுதலாக விலைகள் இங்கே கொடுத்துத்தான் தங்க வேண்டும். மிக வசதி உள்ளவர்களுக்கு தான் அந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்காக இந்த ஹோட்டல்கள் இருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். இங்கே ஈச்சம்பழங்களை இதோ தனிநபர்களும் பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த சவுதி அரேபியாவை சேர்ந்தவர்கள், மக்காவை சேர்ந்தவர்களும் வந்து அவர்களுடைய பங்களிப்புக்கு ஈச்சப்பழங்கள், இன்னும் குளிர்பானங்கள் இவைகளை கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். இதோ நீங்கள் பார்க்கிற இந்த பெக்தான் இப்பொழுது இஃப்தாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தண்ணீர் போத்தல், ஒரு ஜூஸ் போத்தல், ஒரு சீஸ் கேக், ஈச்சப்பழம், இன்னொரு கப் கேக் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ இந்த விடயங்களை உண்மையிலேயே இந்த இஃப்தார் இவ்வளவு பேருக்கும் இஃப்தார் திறந்து நோன்பு மக்ரிப் தொழுகை முடிவடைவதற்கு முன்னதாக அனைத்து பார்சல்களும் இங்கே பின்களுக்கு சென்று துப்புரவு பணிகளை 10-15 நிமிடத்திலே முடிப்பதுதான் இங்கே மிகப்பெரியதொரு ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்காக ஏற்படுத்தப்பட்ட கிளீனிங் ஸ்டாஃப், அதாவது ஃபெசிலிட்டி ஸ்டாஃப் என்று சொல்வார்கள், இவர்கள் மிக மும்முரமாக பம்பரம் போல சுழன்று மக்ரிப் தொழுகை நிறைவடைவதற்கு முன்னதாக அவ்வளவையும் அவர்கள் துப்புரவுபடுத்தி இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிடுவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மிகப்பெரியதொரு சேவையை இந்த கிளீனிங் துறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக சுமார் 6000 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பம்பரம் போல் சுழன்று அந்த கிளீனிங் வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். அதற்கு பிறகு இவர்கள் அனைவருமே குடிக்கக்கூடிய ஜம்சம், அதாவது ஜம்சம் பொட்டில், அந்த கொள்கலன்கள் இவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜம்சம் கொள்கலன்கள் எல்லா பக்கமும் இருக்கிறது. ஜம்சம் கிணறு இந்த ஏரியாவிலே இருக்கிறது. அந்த கிணறிலிருந்து பம்ப் செய்யப்பட்டு ஒரு இடத்துக்கு எடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு வருகின்ற அனைவரும் குடிக்கக்கூடிய வகையிலே இந்த ஜம்சம் விநியோகிக்கப்படுகிறது. ஜம்சமினுடைய விசேஷம், அது மிக ஒரு ஷிஃபா தரக்கூடிய அல்லாஹுவின் அருள் நிறைந்த ஒரு தண்ணீராகும். அந்த தண்ணீரை வருகின்ற எல்லோரும் அருந்துவார்கள். அது மட்டுமல்லாது எல்லோரும் எடுத்துச் செல்வார்கள். வீடுகளுக்கும் போத்தல்களிலே, இன்னும் கொள்கலன்களிலே எடுத்துச் செல்வார்கள். எவ்வளவுதான் எடுத்துச் சென்றாலும் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான லீட்டர்கள் அந்த ஜம்சம் தண்ணியும் பரிமாறப்படுகிறது. அதோ அந்த பகுதியிலே அந்த ஜம்சம் கொள்கலன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளையும் எடுத்து அருந்துவார்கள். இப்படி ஒரு நாளைக்கு சுமார் 10 லட்சம் நோன்பு காலங்களிலே வருகின்றவர்கள் குடித்துவிட்டு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஜம்சம் தண்ணீர் இருக்கும். அது தவிர வருடம் முழுவதுமாக இந்த ஜம்சம் நீர் விநியோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, இங்கிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதீனா முனவராவுக்கும் அந்த ஜம்சம் நீர் விநியோகிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆக மொத்தத்திலே இப்படி ஒரு அதிசயம் மிக்க உலக அதிசயங்களில் ஒன்றாக பார்க்கப்பட வேண்டிய ஜம்சம்
நீரும் இங்கே பரிமாறப்படுவதை பார்க்கின்றோம். நோன்பு திறப்பதற்கான நேரம் இன்று 6:24 நோன்பு திறப்பதற்கான அதான் ஒழிக்கப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரம்தான் இருக்கிறது. இங்கே நிறைய மக்கள் அவர்களுடைய தேவைகளை இறைவனிடம் இறைஞ்சியவர்களாக நோன்பு திறப்பதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறானதொரு காட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில், அதுவும் நேரடியாக இவ்வாறு நோன்பு திறக்கும் காட்சியை கஅபாவின் முன்னிலிருந்து உங்களோடு பகிர்வதில் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் எல்லோருக்காகவும் நானும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். எனக்காகவும் நீங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இனி அன்பர்களே, மேலும் பல மக்கா மதீனா செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கும் பொழுது, சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பொழுது உங்களோடு கொஞ்சம் கொஞ்சமாக பகிர இருக்கின்றேன். அதுவரைக்கும் இந்த நோன்பு திறக்கின்ற விசேட நேரடி காட்சிகளை உங்களோடு பகிர கிடைத்ததில் சந்தோஷமாக கருதி, இன்னும் சொற்ப நிமிடங்களே நோன்பு திறப்பதற்காக இருக்கின்ற நிலைமையிலே, இன்னொரு சந்தர்ப்பத்திலே நோன்பு திறக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த நிகழ்வுகளை அல்லது நோன்பு திறப்பதற்கான அதானொலிக்கும் காட்சிகளையும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே முடிந்தால் தருவதற்கு நான் முயற்சிக்கின்றேன். எனவே பார்க்கின்ற அனைவருக்கும் இறைவன் இந்த கஅபாவை தரிசிக்க வாழ்நாளில் ஒரு முறையாவது வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுகளை அதிகமாக ஷேர் செய்யுங்கள். அனைவரும் இந்த இப்படி உலகிலே மிக அதிசயமாக பார்க்கப்படுகின்ற அல்லது அதிசயமாக இருக்கின்ற இவ்வளவு மக்கள் தொகையை கொண்ட ஒரு இஃப்தார் நிகழ்வை உங்களோடு பகிர கிடைத்ததில் எனக்கும் சந்தோஷம். அதேபோல நீங்களும் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையிலே இந்த நிகழ்வை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகளே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் கஅபா மண்ணிலிருந்து உங்களோடு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.